Hello, praise the Lord. I hope everyone is fine by the God's grace. Today is a new month. இந்த புதிய மாசத்திலே ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு நம்ம பார்ப்போமா? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், படிச்ச வசனத்தின்படி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களோட இருதயத்தை நல்ல விசேஷத்தினால் ஆசீர்வாதமாக நிரப்ப போகிறார். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என்னோட வாழ்க்கை இன்னைக்கு ஒரே கடனாக இருக்குது, வேதனையாக இருக்குது, என்னுடைய பாஸ்டில் நடந்த விஷயங்களை என்னை பாதிச்சிருக்கு, நிறைய காரியத்தை நான் இழந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இதை யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களோட இருதயத்தை ஆண்டவர் நல்ல விசேஷத்தினால் நிரப்ப போகிறார். உங்களோட லைஃப் ஆண்டவர் நல்ல விசேஷத்தினால் நிரப்ப போகிறார். நீங்கள் இழந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி ரெட்டச்சனையாக தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம், இது எப்படி சிஸ்டர் நடக்கும், என்னோட லைஃபே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் கிரியேட்டட் பை காட் வித் த பர்பஸ். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உருவாக்கப்பட்டது ஒரு பெரிய பர்பஸோட தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை சாதாரணமாக ஒன்றும் உருவாக்கலை, ஒரு பெரிய பிளானோட ஒரு பர்பஸோட தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கார். உங்களோட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஆசீர்வாதங்கள் எதுவுமே சீக்கிரமாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, டிலே ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்குறாரு அப்படின்னா முதலாவது நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் எடுப்பார். அதுக்கப்புறம் நம்மளை அழகாக மோல்ட் பண்ணுவார், ஷேப் பண்ணுவார். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக அதில் சம் கிறிஸ்டல்ஸு, டைமண்ட்ஸ், கோல்டு இதெல்லாம் வச்சா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஸோ அதை போல் தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி, நீங்கள் கேட்குற மாதிரி அதுவும் ஆட் பண்ணி அப்புறம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவிற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஸோ விசுவாசத்தோடு இருங்க. நினைக்காதீங்க நான் எதுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவர் உருவாக்கினது ஒரு பெரிய பர்பஸோட. இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பி போல்ட் இன் யோர் ஃபெய்த். அதாவது உங்களோட ஃபெய்த்தில் ஒரு விசுவாசத்தோட ஒரு தைரியமாக இருங்க. என்னோட விசுவாசம் என்றைக்குமே என்னை விட்டு விலகாது. ஏன் அப்படின்னா நான் உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு பிள்ளையா தேவனிடத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் இருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நடந்தாலும் என்னோட விசுவாசத்தினால நான் நிற்பேன். ஏன் அப்படின்னா தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு விசுவாசத்தில் இல்லை. நீங்கள் பிடித்திருக்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, உங்களை யார் முன்னாடியும் உங்களை தலை குனிய விடாது, உங்களை வெட்கப்படுத்த விடாது, உங்களை வேதனைப்படுத்த விடாது. மேபி நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஸ்லோவாக நடக்கலாம், ஆனால் அதோட எய்ம் எப்படி இருக்கும்னா பியூட்டிஃபுல்லாக கிடைச்சதை காட்டிலும் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப. ஸோ விசுவாசத்தோடு இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வாதமாக உங்களுக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், தொடர்ந்து ஜெபிங்க, பைபிள் ரீடிங் பண்ணுங்கள். பைபிளை நீங்கள் வாசிக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இருதயம் தானாகவே சந்தோஷத்துக்குள்ளாக நிரப்பும். ஏன் அப்படின்னா அதில் இருக்க ஒரு வார்த்தையும் உண்மையுள்ள ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாசிக்க என்ன ஆகும்னா உங்களோட இருதயம் சந்தோஷத்தினாலேயும் சமாதானத்தினாலேயும் நிரம்ப ஆரம்பிக்கும். ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார், வசனத்தின் மூலியமாக பேசுவார். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களோட வாழ்க்கை கஷ்டத்துலேருந்து, கவலையிலேருந்து, எல்லாத்துலேருந்தும் மாறும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை கஷ்டத்துலேருந்து எடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யார் முன்பாக தலை குனிந்தீர்களோ, யார் முன்பாக வேதனைப்பட்டீர்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். May God bless you.